வணக்கம். வெல்கம் டு SSIT லெக்சர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் UGC நெட் எக்ஸாமோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் பேப்பர்லேருந்து DBMS சப்ஜெக்டில் இருக்க SQL டாபிக்ஸ் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதனோட சொல்யூஷன்ஸை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், ஒரு query கொடுத்துருக்காங்க. அந்த select query find the most appropriate statement of the given query. ஃபர்ஸ்ட் query என்ன பார்க்கலாம். எந்த SQL query நம்ம அனலைஸ் பண்ணனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரக்கிள் இல்லை எந்த டேட்டா பேஸாக இருந்தாலும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் கிளாஸ், நெக்ஸ்ட் வேர் கிளாஸ், தென் குரூப் பை, ஹேவிங், then select class, final order by class. ஸோ இப்போ நம்ம query என்னென்னு பார்க்கலாம். select count star alias name total. ஸோ count பார்க்குறாங்க. from employee table where department number in D1, D2, group by department number having count star greater than 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது from class employee table where department number in D1 and D2. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் D1 அப்படி D2 அப்படின்னு இருக்கிற எல்லா ரோஸையும் ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர் இங்கே நம்ம எந்த காலம் வச்சு குரூப் பண்ண போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் வச்சு இந்த குரூப் பை எப்படி பண்ண போகிறோம்னா D1 D2 2 செட்டாக டோட்டல் ரோஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஹேவிங் கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தேன் 5. ஸோ D1ஓட டோட்டல் ரோஸ் கவுண்ட் 5 விட அதிகமாக இருக்கணும். D2ஓட டோட்டல் ரோஸ் கவுண்ட்டும் 5 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இதோட ரிசல்ட் ஆப்ஷன் 2 தான் இதுக்கான ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்ட் D2 இஃப் த டோட்டல் இஸ் கிரேட்டர் தேன் 5. நெக்ஸ்ட் query, which of the following statements are DML statements? கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்ஸில் எது DML ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ABC அப்படின்ட்டு. நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்னு இருக்குது, ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு DML ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். DML ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட் அண்ட் செலக்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் DML ஸ்டேட்மெண்ட்ஸ். DML டேட்டா மேனிப்புலேஷன் ஸ்டேட்மெண்ட். கொஷினில் கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, A அப்படின்றது அப்டேட் ஸ்டேட்மெண்ட், ஸோ அதுவும் DML ஸ்டேட்மெண்ட். B வந்து டெலிட், C வந்து செலக்ட். ஸோ இந்த 3மே வந்து DML ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் A, B and C. நெக்ஸ்ட் query, இங்கே 2 ரிலேஷன்ஸ் தட் இஸ் 2 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டூடெண்ட் டேபிளில் 2 காலம்ஸ் இருக்குது, ரோல் நம்பர் அண்ட் நேம். ரோல் நம்பர் அப்படின்றது ப்ரைமரி கீ, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற டேபிளில் ரோல் நம்பர், கோர்ஸ் அண்ட் மார்க்ஸ் இதான் ஃபீல்ட்ஸு. ரோல் நம்பரும் கோர்ஸும் தான் வந்து இந்த டேபிளோட ப்ரைமரி கீ. query கொடுத்துருக்காங்க. அந்த queryயில் the number of rows written by the above query. ஃபர்ஸ்ட் query என்னென்னு பார்க்கலாம். select S name, sum of P marks from student S, performance P where S dot roll number equal to P dot roll number group by S dot name. இந்த query வந்து ஈக்வி ஜாயின் கேட்டகரியில் வரும். ஏன்னா ஸ்டூடெண்ட் டேபிளையும் பெர்ஃபார்மன்ஸ் டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுறது யூஸ் பண்ணுற கண்டிஷன் ரோல் நம்பர் ஈக்குவல் கண்டிஷன் இருந்தாலும் இது ஈக்வி ஜாயின் query. யூஸ்வலாக ஜாயின் queries அப்படின்னாவே கிராஸ் ப்ராடக்ட். அந்த கிராஸ் ப்ராடக்டில் என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் இப்போது 2 டேபிள்ஸ் எடுத்துக்கணும். வேரில் வந்து இப்போது இந்த 2 காலம்லேயும் ரோல் நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கிற ரோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா குரூப் பை எஸ் நேம் வச்சு நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ எஸ் நேம் இங்கே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நேம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 நேம் தான் இருக்குது, ரமேஷ் அண்ட் முகேஷ். ஸோ 2 செட் ஆஃப் வேல்யூஸாக நமக்கு வரும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் டேபிளில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டன் பை த அப்போ query இஸ் 2. நெக்ஸ்ட் query, புக் அப்படின்ற ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட காலம்ஸ் வந்து டைட்டில் அண்ட் ப்ரைஸ்.
எந்த 2 புக்குக்குமே சேம் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த query என்ன லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து டைட்டில்ஸ் ஆஃப் 6 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ், செகண்ட் ஆப்ஷன் 6th மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ், தேர்ட் வந்து 7 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ், 7th மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக். இந்த query வந்து செலக்ட் டைட்டில் ஃப்ரம் புக் ஆஸ் பி where select count star from book as T where T dot price is greater than B dot price less than 7. இந்த query category வந்து subquery category இது correlated subqueryனா என்ன, ஒரு லைன் ஆஃப் அவுட்டர் queryக்கும் இன்னர் query எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டர் queryயில் டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு அதனோட ப்ரைஸை இன்னர் queryயில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் புக்கோட ப்ரைஸ் வந்து 500ன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பியோட ப்ரைஸ் பி டாட் ப்ரைஸ் வந்து 500. ஸோ இப்போ இந்த பி டாட் ப்ரைஸை இன்னர் queryயில் அப்ளை பண்ணும்போது செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் புக் டி வேர் டி டாட் ப்ரைஸ் அப்படின்றது அந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும். ஸோ எதனோட ப்ரைஸ் எல்லாம் 500 விட அதிகமாக இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணும்போது 0 அப்படின்னு வேல்யூ வந்தால் என்ன அர்த்தம், எதனோட வேல்யூமே அதிகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளோட மீனிங் வந்து அதுதான் எக்ஸ்பென்சிவ். தென் கவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த கவுண்ட்டு 0 1 2 3 அப்படின்னு நம்ம எது வரைக்கும் லிஸ்ட் ஆகணும், 0 to 6. ஸோ 0 to 6 அப்படின்னும் போது என்ன நடந்தது, டோட்டல் ஆஃப் 7 எக்ஸ்பென்சிவ் புக்ஸ். ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும், டைட்டில்ஸ் ஆஃப் 7 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ், தட் இஸ் ஆப்ஷன் 3. Next query, which of the following is or true with reference to views in DBMS? First DBMSல view அப்படின்றது என்னென்னா, view அப்படின்றது ஒரு virtual table. அந்த virtual table நம்ம எப்படி create பண்ணோம்னா, select queryயோட ரிசல்ட்டை தான் நம்ம வியூவாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வியூக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, view is a special stored procedure executed when certain events occur. ஸோ இது வியூக்கான டெஃபினேஷன் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ட்ரிகருக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வியூ வந்து வியூ இஸ் அ வர்ச்சுவல் டேபிள் விச் occurs after executing a pre-compiled query. ஸோ இதுதான் கரெக்ட் மீனிங். ஸோ இதனோட ரிசல்ட் வந்து ஒன்லி பி இஸ் ட்ரூ, ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கொஷின். SQL dash is an aggregate function. ஃபர்ஸ்ட் aggregate functionsலாம் என்னென்னு நமக்கு தெரியணும். aggregate functionsலாம் என்னென்னா count, sum, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், இதெல்லாம் மல்டிபிள் செட் ஆஃப் ரோஸ்க்கு அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இதுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் செலக்ட், க்ரியேட், ஆவரேஜ் அண்ட் மாடிஃபை. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆவரேஜ். நெக்ஸ்ட் query, SQL command changes one or more fields in a record. இது ஸ்ட்ரெயிட் கொஷின். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, லுக்அப் கமாண்ட், இன்சர்ட் கமாண்ட், மாடிஃபை கமாண்ட், சேஞ்ச். லுக்அப் சேஞ்ச் பண்ணாது, இன்சர்ட் வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மாடிஃபை அப்படின்ற கமாண்ட் தான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஆல்டர் டேபிள் நேம், மாடிஃபை காலம்ஸ். சேஞ்ச் அப்படின்ற எந்த ஒரு கமாண்டுமே இல்லை. ஸோ மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து இது கரெக்டாக ஆப்ஷன். நெக்ஸ்ட் query, 2 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. R1 அதனோட ஆட்ரிபியூட்ஸ் A and B, R2 ரிலேஷன் அதனோட ஆட்ரிபியூட் C and D. ஒரு செலக்ட் query கொடுத்துருக்காங்க. அந்த செலக்ட் queryயோட ரிசல்ட் வந்து R1ஓட ரிசல்ட்டோட மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது மேட்ச் ஆகுறதுக்கு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்குற ஒரு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, R1 டூப்ளிகேட்டாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், R2 எம்டியாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ query என்னென்னு பார்க்கலாம். செலக்ட் டிஸ்டிங்க்ட் A, B ஃப்ரம் R1, R2. இந்த டைப் ஆஃப் query ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் R1, R2 அப்படின்னு 2 ரிலேஷன்ஸ் இருக்குது. R1 ரிலேஷனில் m நம்பர் ஆஃப் ரோஸ், R2 ரிலேஷனில் n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன் R1 அண்ட் R2ஓட ரிசல்ட் செட்டில் m இன்ட்டு n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். இதனோட மீனிங் என்னென்னா, R1
ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் n டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். சிமிலர்லி R2 ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் m டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இந்த queryயில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன் R1 R2 ஃப்ரம்ல சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செலக்ட் டிஸ்டிங்க்ட் A, B, தட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிலேஷன் R1 மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. அதாவது யூனிக் ரோஸ் ஆஃப் R1 தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னா டிஸ்டிங்க்ட் A, B சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த queryயோட ரிசல்ட் R1ஓட மேட்ச் ஆகணும்னா அப்போது R1ம் டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கும். ஸோ R1ல் டூப்ளிகேட் ரோஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு R2 எம்டியா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? சப்போஸ் இப்போ R2 எம்டி அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஒரு வேல்யூ 0வாக இருக்கும்போது ப்ராடக்ட் வித் எனி நம்பர் வந்து ரிசல்ட் வந்து 0வாக இருக்கும். அதாவது ஒரு டேபிள் எம்டியாக இருந்தால் ரிசல்ட் செட்டும் எம்டியாக இருக்கும். ஸோ R2 எம்டியாக இருந்தால் நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. அப்போது R2 எம்டி இல்லை. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் 2, R1 has no duplicates and R2 is non-empty. நெக்ஸ்ட் query, attribute A ஓட data type varchar 20, அதனோட வேல்யூ வந்து RAM. B ஓட attribute ஓட data type charaf 20, வேல்யூ வந்து சீதா அப்படின்னு Oracle டேட்டாபேஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ attribute Aக்கு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ், B எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இருக்குன்றாங்க. Oracle டேட்டாபேஸில் கேரக்டர் டேட்டா டைப்புக்கும் வேர்க்கர் டேட்டா டைப்புக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ், கேரக்டர் டேட்டா டைப் காலம் வேல்யூஸ் என்ன சைஸ் இருந்தாலும் கேரக்டர் டேட்டா டைப்பில் என்ன சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குமோ அவ்வளோ மெமரி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்கும். வேர்க்கர் அப்படின்ற வேரியிங் கேரக்டர். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் காலம் வேல்யூஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் வித்தின் த மேக்ஸிமம் சைஸ். ஸோ வேர்க்கரில் கொடுத்துருக்க சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ், கேரக்டரில் கொடுத்துருக்கிறது ஃபிக்ஸட் சைஸ். ஸோ இப்போ நம்ம வேர்க்கர் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இன்புட் என்ன சைஸ் அப்படின்னு பார்க்கணும். இன்புட் ராம் அப்படின்றது 3 கேரக்டர்ஸ். ஸோ 3 மெமரி ஸ்பேஸ் தான் அது ஆக்குபை பண்ணிக்கும். 20 அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே 3 தான் ஆக்குபை பண்ணும். அண்ட் B ஆட்ரிபியூட் வந்து கேர் அப்படின்னு சொல்லதுனால 20 ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 3, 20 ஆப்ஷன் 2. The next question, ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷனில் எம்ப்ளாயி நேம் அப்படின்றது ப்ரைமரி கீ. ஒரு SQL query கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ரிசல்ட் ஆஃப் SQL query என்ன அப்படின்றது ஆப்ஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் ஒர்க்ஸ் T where salary is greater than inner queryயில் select average salary from works S where T dot company name, that is outer queryயோட company நேமும் இன்னர் queryயில் இருக்க கம்பெனி நேமும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த queryயில் ஒர்க்ஸ் டேபிள் T அப்படின்றதில் ஒரு எம்ப்ளாயி நேம் சூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயோட சேலரி இன்னர் queryயில் ஒரு ஆவரேஜ் சேலரி வருது இல்லையா, அதனோட கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த எம்ப்ளாயி நேம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரி, இப்போ இன்னர் queryயில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா அவுட்டர் queryயில் இருக்க எம்ப்ளாயி இருக்காங்களே அந்த எம்ப்ளாயி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட சேலரியுமே ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் சேலரியை விட கரண்ட் எம்ப்ளாயோட சேலரி, தட் இஸ் அவுட்டர் query கரண்ட் எம்ப்ளாயோட சேலரி கிரேட்டராக இருந்தால் அந்த எம்ப்ளாயோட நேமை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஃபைண்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் who earn more than the average salary of all employees of the company, that is option 4. Thank you for watching SSIT Lectures Tamil.